நாம் இந்தியன் பீனல் கோட் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு இது. இந்த சட்டப்பிரிவை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 14 செக்ஷன் 21 தனியாக பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். செக்ஷன் 14 இதில் யார் யார் வருவார்கள்? ஒரு கார்பரேஷனை ஒரு ஐபிசியின் மூலமாக தண்டிக்க முடியுமானா கண்டிப்பாக தண்டிக்க முடியும். ஆனால் வேஜிங் வார் அண்டர் செக்ஷன் 121, மர்டர் 302, பெர்ஜரி 191, இது எல்லாமே ஒரு கார்பரேஷன் மீது தண்டிக்க முடியும்னா கண்டிப்பாக தண்டிக்க முடியும். செக்ஷன் 14 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷன் 14 செக்ஷன் 21 நாம் தரவாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. கேள்விகள் இதிலிருந்து குறிப்பாக ஐபிசில செக்ஷன் 14 செக்ஷன் 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 14 என்ன சொல்றாங்கன்னா, சர்வெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், அரசு ஊழியர் என்பவர் யார்? 14 சொல்றாங்க. அந்த அரசு பணியாளர் என்பவர் யார்? அரசு பணியாளர் என்பவர் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக, அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம். அரசாங்க ஊழியர் என்னும் சொற்கள் அரசின் அதிகாரத்தால் அல்லது அதிகாரத்தின்படி இந்தியாவில் வேலையில் தொடர்ந்து வைத்துக் கொள்ளப்படும் அல்லது நியமிக்கப்படும் அல்லது அமர்த்தப்படும் அலுவலர் யாரையும் குறிக்கும். The words servant of government denote any officer or servant continued, appointed or employed in India by or under the authority of government. அரசின் அதிகாரத்தை அல்லது அதிகாரத்தின்படி இந்தியாவில் வேலையில் தொடர்ந்து வைத்துக் கொள்ளப்படுகிற கண்டினியூ அல்லது நியமிக்கப்படுகின்ற அப்பாயின்மெண்ட் அல்லது அமர்த்தப்படுதல், பணிக்கு வேலைக்கு அமர்த்தப்படுதல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று கண்டினியூடு, இரண்டாவது அப்பாயிண்டட், மூன்றாவது எம்ப்ளாய்டு. இந்தியா பை அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட். இவர்தான் அரசாங்க ஊழியர். இதை நாம் தனித்தனியாக பார்த்தால் பெட்டராக இருக்கும். செக்ஷன் 21 செக்ஷன் 14 படிக்கின்ற பொழுது, ஐபிசி படிக்கின்ற பொழுது செக்ஷன் 20 நாம் பார்க்க வேண்டும். செக்ஷன் 21 என்ன சொல்றாங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட். இப்ப பப்ளிக் சர்வெண்ட் என்பவர் யார்? இது ஒரு கேள்வி. இப்போ சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்பவர், the words servant of government denote any officer or servant continued, appointed or employed in India by or under the authority of government ன்னு சொல்றோம். இதுவே செக்ஷன் 21 ஐபிசில சொல்றாங்க, பப்ளிக் சர்வெண்ட் என்பவர் யார்? பப்ளிக் சர்வெண்ட் denotes a person falling under any of the descriptions herein after following, namely. இப்ப இந்த 9 வகையான விஷயங்களை இதுல சொல்றாங்க. இந்த 21ல 9 வகையான விஷயங்களை இதுல சொல்றாங்க. அதுல என்னன்னு நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். பப்ளிக் சர்வெண்டை பொறுத்தவரை 12 ஐட்டங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஐட்டம் பொறுத்தவரை ரிமூவ்டு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹூ இஸ் எ பப்ளிக் சர்வெண்ட்? அப்ப 2 டெஸ்ட பயன்படுத்தணும். ஒன்று சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் அல்லது லோக்கல் கவர்மெண்ட். இந்த 3 விஷயங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது லோக்கல் அத்தாரிட்டி. இதுல ஃபர்ஸ்ட், whether he is in the service of state government, central government, local authority. லோக்கல் அத்தாரிட்டி என்பது கார்பரேஷன், முனிசிபல், பஞ்சாயத்து போர்டு, இது எல்லாம் லோக்கல் கவர்மெண்ட். அதுல பணியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு கூட வருவார். ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது மத்திய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நபர், இவர்கள்லாம் பப்ளிக் சர்வெண்ட்.
எனி பப்ளிக் டியூட்டி, அவரிடம் பொது கடமை ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு மாண்டரியோ, MONTERIO, மாண்டரியோ, AIR 1957 Supreme Court, page number 13. Montario, MONTERIO. In the case of Montario, AIR 1957 Supreme Court, page number 13. அது மட்டுமல்ல, சீஃப் மினிஸ்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா வருவாரா? இது ஒரு கேள்வி. சீஃப் மினிஸ்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா வருவாரா? கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, நம்முடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வழக்கு இது. கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் AIR 1979 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 898. இந்த வழக்குல சொல்றாங்க, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு பொது ஊழியர் தான். கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 1979 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 898. அடுத்தது, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் வந்து பப்ளிக் சர்வெண்டா வருவாரா? ஒரு கேள்வி. MP நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பார்லிமெண்ட் உறுப்பினர், 5 ஆண்டு காலம் அவருக்கு பதவி, குறைஞ்சது 25 வயசு நிறைவடைந்து இருக்கணும். அவர் தான் வந்து MP எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும். அந்த பார்லிமெண்ட் மெம்பர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா வருவாரா? முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்மராவ், நரசிம்மராவ் கேஸில் தான் சொல்றாங்க. அவர் MP-யா இருக்கிறாரு, அப்ப கேஸ் போடுறாங்க. PV நரசிம்மராவ், AIR 1998 சுப்ரீம் கோர்ட், AIR 1998 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2120, பேஜ் நம்பர் 2120. அதுல சொல்றாங்க, இந்த வழக்குல PV நரசிம்மராவ் வழக்கு, முன்னாள் பாரத பிரதமரா இருந்தவர், அவர் MP-யா இருந்தப்ப இந்த வழக்கு போடுறாங்க. ஒரு MP வந்து பப்ளிக் சர்வெண்டா வருவார்னா கண்டிப்பாக பப்ளிக் சர்வெண்டா வருவார். அதற்கான வழக்கு தான் PV நரசிம்மராவ், AIR 1998 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2120. அடுத்த கேள்வி, ஒரு முதலமைச்சர் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பப்ளிக் சர்வெண்ட், ஒரு MLA பப்ளிக் சர்வெண்டா வருவாரா? இது ஒரு கேள்வி. 2018 வால்யூம் 1 கிரைம்ஸ், பேஜ் நம்பர் 145, விதின் பிரைட்ல சுப்ரீம் கோர்ட். 2018 வால்யூம் 1 கிரைம்ஸ், பேஜ் நம்பர் 145, விதின் பிரைட்ல சுப்ரீம் கோர்ட். கேஸ்ல நேம் பாத்தீங்கன்னா லோக் பிரகாரி, LOK, லோக் பிரகாரி, PRAKARI. லோக் பிரகாரி வழக்குல சொல்றாங்க, லோக் பிரகாரி என்பவர் ஒரு MLA. அப்ப MLA வந்து பப்ளிக் சர்வெண்டான்னு கேள்வி கேட்கிறாங்க. MLA பப்ளிக் சர்வெண்ட் தான். அதை சொன்ன வழக்கு லோக் பிரகாரி, 2018 வால்யூம் 1 கிரைம்ஸ், பேஜ் நம்பர் 145, விதின் பிரைட்ல சுப்ரீம் கோர்ட். அடுத்தது, ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் கவுன்சிலர் இருக்கார். இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க சார், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முனிசிபாலிட்டி கவுன்சிலர், முனிசிபாலிட்டில வந்து கவுன்சிலரா செலக்ட் பண்றாங்க, அவர் பப்ளிக் சர்வெண்டான்னு கேட்டா அவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. முனிசிபாலிட்டி கவுன்சிலர் இஸ் நாட் ஏ பப்ளிக் சர்வெண்ட். இதை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் ரமேஷ், AIR 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1655. AIR 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1655, 1655. அதுல சொல்றாங்க, இந்த வழக்குல ரமேஷ் வழக்குல முனிசிபாலிட்டி கவுன்சிலர் இஸ் நாட் ஏ பப்ளிக் சர்வெண்ட். அவர் முனிசிபாலிட்டி கவுன்சிலரா செலக்ட் ஆயிருக்காருன்னா அவர் வந்து ஒரு பொது ஊழியர் கிடையாது. அடுத்த கேள்வி, ஒரு பிரைவேட் பேங்க் இருக்கு, பல்லவன் கிராம வங்கி. ஒரு பிரைவேட் பேங்கினுடைய சேர்மன் இருக்கிறார், அவர் பப்ளிக் சர்வெண்டா? ஒரு கேள்வி. சேர்மன் ஆஃப் ஏ பிரைவேட் பேங்க் இஸ் பப்ளிக் சர்வெண்ட். அது பிரைவேட் பேங்கா இருந்தாலும் அதனுடைய சேர்மன் பொது ஊழியர் தான். 2017 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல், பேஜ் 98. In the case of Ramesh Chetty,
2017, Volume 2, Law Weekly Criminal, page number 498. இந்த 5 வழக்குகளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ்லா சார். இந்த 5 சாதாரண கேஸ் கிடையாது, எல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேஸ், மிக முக்கியமான கேஸ். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 14 பொறுத்தவரை சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், செக்ஷன் 21 பொறுத்தவரை பப்ளிக் சர்வெண்ட். எல்லா பப்ளிக் சர்வெண்ட்லயும் கவர்மெண்ட் சர்வெண்ட் வருவாங்க, ஆனா எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்லயும் பப்ளிக் சர்வெண்ட் வரமாட்டாங்க. இது ஜெனரலான விஷயம், பிறகு பார்க்கலாம். ஒரு பேப்பர் வேல்யூவேஷன் பண்றாங்க, நாம எக்ஸாம் எழுதுறோம். அந்த பேப்பர் திருத்துவதற்கு ஒரு ப்ரொஃபசர் போறாரு, ஒரு லெக்சரர் போறாரு. அப்ப அந்த லெக்சரர் போயிட்டு அந்த பேப்பரை திருத்துறாரு. அப்ப திருத்துகின்ற பொழுது அவர் பப்ளிக் சர்வெண்டா? இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். எப்படி முனிசிபாலிட்டி கவுன்சிலர் இஸ் நாட் எ பப்ளிக் சர்வெண்ட் சொல்றாங்களோ, அதே போல இந்த எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் பண்றாரு பாருங்க, அவர் பப்ளிக் சர்வெண்டா? ஒரு கேள்வி. Even though he is being a professor of a concerned government college, when he will have to face the correction of the question paper, correction of the exam answer paper னு வச்சு, அந்த நேரத்துல அவர் பப்ளிக் சர்வெண்டான்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. எப்படி? அண்டர் செக்ஷன் 19 இல்லுஸ்ட்ரேஷன் டி சொல்றாங்க, 209 சிஆர்பிசி பண்ணுகின்ற பொழுது, 209 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் செய்கின்ற பொழுது அவர் ஜட்ஜி கிடையாது, மேஜிஸ்ட்ரேட் கிடையாது. he is called as a administrative officer only. அதை போலவே ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறவர், ஒரு மாநில அரசாங்க கல்லூரியில ப்ரொஃபஸரா இருக்கிறவர் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ண போறாரு. அந்த நேரத்துல வேல்யூவேஷன் பேப்பர் திருத்துறாரு. அந்த நேரத்துல அவர் பப்ளிக் சர்வெண்ட் ஆனா கிடையாது. எக்ஸாமினர் இன் யூனிவர்சிட்டி, நோ பப்ளிக் சர்வெண்ட். அடுத்தது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆன் டெப்டேஷன். கவர்மெண்ட்ல ஒரு தாசில்தார் இருக்காரு, அவரு டெப்டேஷன்ல வராரு. டெபுடேஷன்ல வராருன்னு சொன்னா அவர் பப்ளிக் சர்வெண்டா? ஒரு கேள்வி. கிடையாது. இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போற ஒரு ப்ரொஃபசர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அந்த இடத்துல ஒரு நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் டி ஆஃப் சிஆர்பிசி படி ஐபிசி படி அவர் ஒரு ஜட்ஜி கிடையாது. அதை போலவே ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ற ப்ரொஃபஸரும் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அந்த நேரத்துல ஒரு டெப்டேஷன்ல ஒரு தாசில்தார் வராரு, ஒரு கலெக்டர் வராரு, ஒரு அதிகாரி வராங்க டெப்டேஷன் டியூட்டில, அவங்க பப்ளிக் சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அடுத்தது அசோகா ஹோட்டல் அண்டர்டேக்கிங் இந்தியா கவர்மெண்ட். அப்ப டூரிசம் போர்டு இருக்கு, அதனுடைய செக்ரட்டரி வராரு இல்லைங்களா? அப்ப அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருக்காங்க. அசோக் ஹோட்டல் இருக்கு, பெரிய ஹோட்டல் இது அசோகா ஹோட்டல். அது இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க? அண்டர்டேக் பண்றாங்க. இந்திய அரசாங்கம் எதன் அடிப்படையில் அண்டர்டேக் பண்ணுவாங்க? டூரிசம் போர்டு மூலமாக, சுற்றுலா வாரியத்தின் மூலமாக அவற்றை அண்டர்டேக் பண்ணுகின்ற பொழுது அந்த டூரிசம், அந்த அசோகா ஹோட்டல் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு யாருமே பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அடுத்தது எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த கூட்டுறவு வங்கி இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய பணியாளர். பட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் செக்யூரிட்டி கார்டு, அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிசீவிங் கவர்மெண்ட் எய்டாக இருக்கும் பட்சத்தில் பப்ளிக் சர்வெண்ட். அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அரசாங்கத்துடைய நேரடியாக அல்லது மறைமுகமான உதவிகளை பெற்றிருக்க வேண்டும், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருந்தால் அது கவர்மெண்ட். எனவே இங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சம்பளம் கொடுக்கிறது யாரு பாருங்க? வித் தி எய்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் இருக்கு, அந்த கூட்டுறவு சங்கத்துல பணி செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ், பணியாளர்கள், அவர்களுக்கு சம்பளத்தை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுக்குறாங்க. எனவே எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவர்கள் எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் தான்.
ஏனென்று சொன்னால் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்க ரிசீவிங் கவர்மெண்ட் எய்ட், கவர்மெண்ட் உதவி பெறுகின்ற பொழுது பப்ளிக் சர்வெண்ட் தான். 2016 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 89. இந்த கேஸ் ஆஃப் பிரீச் லால் வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பிரீச் லால் BRAJ பிரீச் லால் LAL பிரீச் லால் 2016 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 89. இந்த வழக்குல தான் சொல்றாங்க எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரிசீவிங் கவர்மெண்ட் எய்ட் இருக்கும் பட்சத்தில் if the society is receiving the government aid, எனவே அரசாங்கத்துடைய நேரடி உதவி பெறுகின்ற பொழுது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் பப்ளிக் சர்வெண்ட் தான். 2016 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 89 in the case of breach law within bracket Supreme Court. MP, MLA, MLC, councillors, minister இருக்காங்க, எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட். ஸ்பீக்கர் இஸ் பப்ளிக் சர்வெண்ட். சபாநாயகர் இருக்காரு பாருங்க, சட்டமன்ற சபாநாயகர், பார்லிமெண்ட் சபாநாயகர், அவர் பப்ளிக் சர்வெண்ட். இன்சூரன்ஸ் சர்வேயர் அவர் பப்ளிக் சர்வெண்டா கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து சர்வே பண்ண வருவார் பாருங்க, அவர் பப்ளிக் சர்வெண்ட்னா அவர் கிடையாது. சஸ்பெண்டட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காரு, ஒரு அரசு ஊழியர், அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அவர் கவர்மெண்ட் சர்வெண்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் சஸ்பெண்ட் ஆயிருந்தாலும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். ஆனா டிஸ்மிஸ் ஆயிருக்கிறார் ஒருத்தர், அரசு பணியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அந்த அரசு ஊழியர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனா கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட். இப்ப சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்டை பற்றி ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 14 சொல்கிறது, பப்ளிக் சர்வெண்டை பற்றி அண்டர் செக்ஷன் 21 சொல்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் சேலரி, இது எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுக்கும். யாருக்கு? சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், அரசு ஊழியருக்கு. ஆனா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு நீட் நாட் பி, அரசாங்க சேலரி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பை அப்பாயின்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியரை பொறுத்தவரை அரசாங்கம் தான், பை கவுட் அப்பாயின்மெண்ட். ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் அவசியம் கிடையாது, நீட் நாட் பி. நோ ஸ்பெசிஃபைடு பர்சன், கவர்மெண்ட் சர்வெண்ட்ல நோ ஸ்பெசிஃபைடு பர்சன், ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்ல ஸ்பெசிஃபைடு பர்சன் இருப்பாங்க. அடுத்தது டிஸ்மிஸ்ட் பை கவர்மெண்ட், அரசு ஊழியரா இருந்தா அவரை பணி நீக்கம் செய்வது அரசாங்கம் தான். ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அந்த மாதிரி அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் பட் வைசி வர்சா. ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அனைத்து அரசு ஊழியர்களும் பொது ஊழியர்களே, ஆனால் அனைத்து பொது ஊழியர்களும் அரசு ஊழியர்கள் கிடையாது. ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் பட் வைசி வர்சா. எல்லா அரசாங்க ஊழியர்களும் பொது ஊழியர்கள் தான், ஆனால் எல்லா பொது ஊழியர்களும் அரசு ஊழியர்கள் கிடையாது, அரசு ஊழியர்களாக இருக்க அவசியம் இல்லை. இதுதான் சார் இந்த செக்ஷன் 14க்கும் செக்ஷன் 21க்கான வித்தியாசம். ஏறக்குறைய 8 கேஸ்லாம் சொல்லியிருக்கேன். 8 கேஸ்லாஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம 1 by 1 அப்படியே பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். செக்ஷன் 6க்கான ஒரு கேஸ் லாஸ் ஒன்று குறிச்சிங்க சார், வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 6க்கான கேஸ் லாஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்டர்பிரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றாங்க. செக்ஷன் 105 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் can be looked upon as analogs to proviso only if section 6, analogs to provision only if section 6 IPC and section 105 Indian Evidence Act are weaved together. It is certainty difficult to see the purpose of section 105 of the Indian Evidence Act unless it is weaved in the context of section 6. Rishikesh Singh versus State AIR 1970 Criminal Law Journal page number 132 within bracket FE. FE na full bench in artham.
முழு ஆயம் கொடுத்த தீர்ப்பு. ரிஷிகேஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட், AIR 1970 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 132, FB. Right. Section 7, sense of expression and once explained. Section 8, gender. Section 9, number. Section 10, man, woman. Section 11, person. Section 12, public. Section 13, queen. Section 14, servant of government. Section 15, British India. Section 16, government of India. Section 17, government. Section 18, India. India means the territory of India, including state of Jammu Kashmir. அது எக்ஸ்க்ளூடிங்கா இருந்தது. 31/10/2019 இன்க்ளூடிங். செக்ஷன் 19 ஜட்ஜ். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஜட்ஜ் denotes not only every person who is officially designated as a judge but also every person. இதுல மிக முக்கியமானது, இந்த ஜட்ஜை பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 19 IPC பொறுத்தவரை நீதிபதி என்னும் சொல் நீதிபதி என்னும் அலுவல் முறையில் பதவி பெயர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குறிக்கும். அது மட்டுமல்ல, சட்ட நடவடிக்கை எதிலும் அது உரிமை வழக்காக இருந்தாலும் சரி அல்லது குற்ற வழக்காக இருந்தாலும் சரி, முடிவான ஒரு தீர்ப்பையோ அல்லது எதிராக ஒரு மேல்முறையீடு செய்யப்படாவிட்டால் முடிவானதாக இருக்கும். மேல்முறையீடு பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் இட் ஷால் பி ஃபைனல். அது இறுதி தீர்ப்பு. அதன் பிறகு செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட்ல டிலே கண்டெனேஷன் பெட்டிஷன் போட்டு அதன் பிறகு கொண்டு வரணும். நாம் நிறைய வேலை அது. அப்போ ஒரு தீர்ப்பையோ அல்லது அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படாவிட்டால் அது முடிவானதாக இருக்கும். ஒரு தீர்ப்பையும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அது அப்பீல் போகணும், அப்பீல் போகணும், அதான் முடிவான ஒரு தீர்ப்பு. அவ்வாறு இருக்க ஒரு தீர்ப்பையோ அல்லது வேறு அதிகாரி யாராக இருந்தாலும் சரி உறுதி செய்யப்பட்டால் முடிவானதாக இருக்கும். ஒரு தீர்ப்பையோ வழக்க சட்டத்தினால் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு குழு. இதுக்கு எடுத்துக்காட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 1 சொல்றாங்க. 1859 ஆண்டின் 10வது சட்டத்தின்படி ஒரு உரிமை வழக்கில் அதிகாரம் செலுத்துகிற ஒரு மாவட்ட கலெக்டர், அவர் தான் மாவட்ட ஆட்சியர் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னாலே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு அர்த்தம். அவர் ஒரு நீதிபதி தான். ஒரு காலகட்டத்துல ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டரையும் பார்த்தீங்கன்னா, சாரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் ஜுடிஷியரி ஒன்னாகத்தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் கலெக்டர் தான் என்ன பண்ணுவாரு, கேஸை விசாரிப்பாரு. 506 part 1 part 2 பார்ட்டா, இப்பதான் part 1 part 2. அப்ப 506 307 302 யார் விசாரிப்பாங்க? அந்த மாவட்ட கலெக்டர் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவார். அதன் பிறகுதான், ஏன்னா அவர் மாவட்ட கலெக்டராகவும் செயல்படுவார், அட் த சேம் டைம் ஒரு நிர்வாக அதிகாரியாகவும் செயல்படுவார். நீதி பரிபாலனம் செய்கின்ற இடத்திலும் செயல்படுறாரு, நிர்வாக அதிகாரியாகவும் செயல்படுறாரு. நிர்வாக ரீதியா பார்த்தா அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்ய வேண்டும். நீதி பரிபாலனத்தை பொறுத்தவரை அந்த நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். ஒரே நேரத்துல 2 வேலை செய்யறாரு. ஒரு பக்கம் நீதிபதியா செயல்படுறாரு, இன்னொரு பக்கம் நிர்வாகத்துறை அதிகாரியா செயல்படுறாரு. நிர்வாகத்துறை அதிகாரியா இருக்கிற பொழுது அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதே நீதி நிர்வாகம் வழங்குகின்ற போது அவர் ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதி. அப்போதே கலெக்டர் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், ஆடியோ ஆபீஸ்ல தான் கேஸ் நடக்கும். ஆனா இப்பதான் என்ன பண்ணாங்க, நிர்வாகத்திடமிருந்து நீதித்துறையை தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு ஜுடிஷியரி என்பது தனித்து இயங்கக்கூடிய அதிகாரம், ஆட்டானமஸ் பவர் இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கிறது. எனவே 1860 லார்ட் மெக்காலே அவர்களால் எழுதப்பட்ட இந்த ஈதாசா, இந்திய தண்டனை சட்டம், IPC, அப்போதைக்கு 1859 ஆண்டின் 10வது சட்டத்தின்படி உரிமை வழக்கில் அதிகாரம் செலுத்துகிற ஒரு ஆட்சியர், ஆட்சியர் கலெக்டர் அர்த்தம், அவர் ஒரு நீதிபதி ஆவார். கிளாஸ் B, ஒரு குற்றச்சாட்டின் மீது மேல்முறையீட்டுக்கு உட்பட்ட அல்லது மேல்முறையீட்டுக்கு உட்படாத அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ விதிக்க அதிகாரம் பெற்றிருந்து அதை பொறுத்து அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு நடுவர்.
ஒரு குற்றச்சாட்டின் மீது மேல்முறையீடு உட்பட அல்லது மேல்முறையீடு உட்படாத அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ விதித்து அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய, சிறை தண்டனை விதிக்க அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய, அபராதம் விதிக்க அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடுவர், அவர் ஒரு நீதிபதி ஆவார். அவருக்கு பவர் இருக்கணும். If he is having the power to impose fine, to impose jail, பனிஷ் பண்ணணும், அப்ப அவர் ஒரு நடுவர். கிளாஸ் C-ல சொல்றாங்க 1816 சென்னை சட்ட தொகுப்பின் ஒழுங்குமுறை 7 படி, ரெகுலேஷன் அண்டர் செக்ஷன் 7 படி உரிமை வழக்குகளை விசாரணை செய்து முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர், நம்ம பஞ்சாயத்து உறுப்பினர் சார், 1816 ஆண்டு சென்னை சட்ட தொகுப்பின் ஒழுங்குமுறை, அதனுடைய பஞ்சாயத்து உறுப்பினர், a member of a panchayat which has power under regulation 7 1816 of the Madras Code to try, determine suits is a judge. ஆனா நான்காவது விஷயம் தான் நம்முடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மிக மிக முக்கியமானது. அது என்னவென்று சொன்னால், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்க்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை பார்க்கின்ற பொழுது ஒரு மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜட்ஜி, அவங்க எல்லாம் வந்து ஜட்ஜே கிடையாது. எவரி ஆபீசர் ஆஃப் a court of justice including a liquidator, receiver or commissioner, LRC இங்க வருது. இவருக்கு யார் யார் வராங்க இதுல? LRC வராங்க. L stands for liquidator, R stands for receiver, C stands for commissioner. LRC வராங்க, including a liquidator, receiver or commissioner whose duty it is as such officer to investigate or report on any matter of law or fact, or to make, authenticate or keep any document, or to take charge or dispose of any property, or to execute any judicial process, or to administer any oath, or to interpret, or to preserve order in the court, and every person specially authorized by a court of justice to perform any of such duties. எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்க. செக்ஷன் 19 பார்த்துட்டோம். செக்ஷன் 20 நீதிமன்றம்னா என்ன, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன? கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், the words court of justice denote a judge who is empowered by law to act judicially alone, or a body of judges which is empowered by law to act judicially as a body. When such judge or body of judges is acting judicially, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க, judicially acted person தான் ஜட்ஜ், வேற யாருமே கிடையாது. நீதிமன்றம் என்னும் சொல் நீதி நடைமுறையில் தனியே செயல்படுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நீதிபதியை அல்லது ஒரு குழுவாக நீதி நடைமுறையில், பெஞ்சஸ் வராங்க பாருங்க, 4 பேர் 5 பேர் கொண்ட நீதிபதி, ஒரு குழுவாக நீதி நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள நீதிபதிகள் குழு ஒன்றை குறிக்கும். இதற்கு எடுத்துக்காட்டு, உரிமை வழக்குகளை விசாரணை செய்ய முடிவு செய்ய அதிகாரம் பெற்றிருந்து 1816 ஆண்டு சென்னை சட்ட தொகுப்பின் ஒழுங்குமுறை 7 படி செயல்படும் ஒரு பஞ்சாயத்து ஒரு நீதிமன்றமாகும். சொல்லிட்டாங்க. செக்ஷன் 21 நம்ம விரிவா பார்த்துட்டோம். இருந்தாலும் இதுல 12 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 12 விஷயங்களையும் ஒரே ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்தலாம். The words public servant denote a person falling under any of the description herein after following, namely, first, ஏன்னா 12 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் ரிப்பீல் ஆகி போச்சு. ரெண்டாவது பாயிண்ட், எவரி கமிஷனர் ஆஃப் ஆபீசர் இன் மிலிட்டரி, நேவல், ஏர்போர்ஸ், முப்படைகள் இருக்காங்க பாருங்க, அந்த முப்படைகளுடைய கமிஷனர் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட். மூன்றாவது விஷயம், தாமாகவோ அல்லது நபர்களின் குழு எதையும் சேர்ந்த ஒரு உறுப்பினராகவோ
நீதிமுறை அடிப்படையில் தீர்த்து வைக்கும் அலுவலர்கள் எவற்றையேனும் ஆற்றுவதற்கு சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு நீதிபதி. மூன்றாவது, including any person empowered by law, எதற்கு? To discharge whether by himself or as a member of any body or person any adjudicatory functions. நீதிமுறை பரிபாலனம் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒரு ஜட்ஜ் என்பவர் பப்ளிக் சர்வெண்ட் தான். அதுல மாற்றம் கிடையாது. நான்காவது, மூன்றாவது சொல்றாங்க, every judge including any person empowered by law to discharge whether by himself or as a member of any body of persons any adjudicatory function சொல்லிட்டோம். செக்ஷன் 21ல fourth பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் பற்றி அல்லது சங்கதி பற்றி புலனாய்வு செய்கிறவர். every officer of a court of justice including LRC வராங்க பாருங்க, இங்கேயும் liquidated, receiver or commissioner. LRC வந்துட்டாங்களா? L stands for liquidated, கலைப்பதிகாரி. R stands for receiver, சொத்து பேணுனர். C stands for commissioner, whose duty it is as such officer to investigate or report on any matter of law or fact, or to make, authenticate, or keep any document, or to take charge or dispose of any property, or to execute any judicial process, or to administer any oath, or to interpret, or to preserve order in the court, and every person specially authorized by a court of justice to perform any of such duties. சட்டம் பற்றி அல்லது சங்கதி பற்றி புலனாய்வு செய்கிறவர் அல்லது அறிக்கை செய்பவர் அல்லது ஆவணம் எதையும் தயார் செய்வதை உறுதி ஒப்பமிடுபவர், அதை வைத்து வருவதையோ அல்லது சொத்து எதையும் பொறுப்பில் ஏற்பதையோ அல்லது அதை அப்புறப்படுத்துவதையோ செய்பவர், அல்லது நீதிமுறை கட்டளை எதையும் நிறைவேற்றுபவர், ஆணை உறுதிமொழி எதையும் செய்து வைப்பவர், மொழிபெயர்ப்பதையோ அல்லது நீதிமன்றத்தின் ஒழுங்கு அமைதியை காப்பதை செய்பவர், கலைப்பதிகாரி, வழக்கு சொத்து பேணுனர், ஆணையர், இவர்கள்லாம் பப்ளிக் சர்வெண்ட். ஐந்தாவது, ஒரு நீதிமன்றத்திற்கோ பொது ஊழியருக்கோ உதவுகின்ற சான்றாயர். சான்றாயர்னா ஜூரின்னு அர்த்தம், ஜூரிமேன். லாஸ்ட் ஜூரி வழக்கு இந்தியாவில் நடந்தது பொறுத்து KM நானாவதி 9 ஜூரி, அதுல ஒரு சீப். இந்த கேள்வி 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கடைசியா இந்தியாவில் நடந்த ஜூரி வழக்கு எது? 9 ஜூரி இருந்தாங்க, KM நானாவதி வழக்கு. அதை நீங்க மறக்க கூடாது. அடுத்தது ஐந்தாவது, ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்லது பொது ஊழியருக்கோ உதவுகின்ற சான்றாயர், ஜூரி மேன், தீர்ப்பு உதவியாளர், அசசர் அல்லது பஞ்சாயத்து உறுப்பினர். ஒரு பஞ்சாயத்து உறுப்பினரோ ஒரு அசசரோ ஒரு ஜூரியோ, ஜூரி மேன், அசசர், தீர்ப்பு உதவியாளர். ஜூரி மேன்னா தமிழ்ல பொது ஊழியருக்கோ உதவுகின்ற சான்றாயர் என்று அர்த்தம். அதை போல அசசர் என்று சொன்னால் தீர்ப்பு உதவியாளர் என்று அர்த்தம், அல்லது பஞ்சாயத்து உறுப்பினர் என்று அர்த்தம். இந்த மூவரும் பொது ஊழியர் தான். ஆறாவதாக, ஒரு வழக்கொன்றில் முடிவு செய்வதற்காக அல்லது அறிக்கை தாக்கல் செய்வதற்காக நீதிமன்றம் அல்லது தகுதி வாய்ந்த வேறு பொது அதிகாரியாக அனுப்ப பெற்றிருக்கின்ற இசைவு தீர்ப்பாளர். ஆறாவது யாருங்க? ஆர்பிட்ரேட்டர் வராரு. ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்லது பொது ஊழியருக்கோ உதவுகின்ற வகையில ஒரு அறிக்கை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் அல்லது தகுதி வாய்ந்த இசைவு தீர்ப்பாளர். ஆறாவதாக ஆர்பிட்ரேட்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். ஏழாவது, பதவி காரணமாக ஒருவரை அடைத்து வைக்க அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நபர். ஒருத்தரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாக்குறாங்க. Every person who holds any office by virtue of which he is empowered to place
he is empowered, அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? to place or keep any person in confinement. அப்படின்னா யார்? போலீஸ் ஆபீசர் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரா இல்லைங்களா? அப்ப அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட். எட்டாவது, குற்றங்களை தடுப்பதை, குற்றங்களை பற்றி தகவல் தருவதை, குற்றவாளிகளை தண்டிப்பதை அல்லது மக்கள் நல்வாழ்வு பப்ளிக் ஹெல்த் பாதுகாப்பு அல்லது வசதியை காப்பதை கடுமையாக கொண்டுள்ள அரசு அலுவலர். Every officer, the government, whose duty it is as such officer to prevent offences, to give information of offences, to bring offenders to justice, to bring offenders to justice, or to protect the public health, safety or convenience. அரசுக்கு தகவல் கொடுக்கிறார் பாருங்க, அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். ஒரு விஏ தகவல் கொடுத்தா அவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். ஒரு குற்றங்களை தடுக்கிறார் பாருங்க, போலீஸ் ஆபீசரா இருக்கிற அவரும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், அவரும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். bring offenders to justice, நீதியின் முன்பாக ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தினாவே அவரும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். குற்றங்களை தடுப்பதை, குற்றங்களை பற்றி தகவல் தருவதை, குற்றவாளிகளை தண்டிப்பதை, மக்கள் நல்வாழ்வை பற்றி பாதுகாப்பு கொடுப்பதை, அதற்கான வசதியை, இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறவர்கள் பப்ளிக் சர்வெண்ட் தான். அடுத்தது 9வது, அரசின் சார்பில் சொத்து எதையும் பெறவும் பராமரிக்கவும் வெளியிடவும் உரிமையுள்ள ஒரு அலுவலர். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட், யாராவது ஒரு நபர். எவரி ஆபீசர் whose duty it is as such an officer to take, receive, to take, சொத்தை பெறுவதற்கு, எடுப்பதற்கு சொத்து எடுப்பு அதிகார டொமைன் சொல்லுவோம். நிலத்தை கையகப்படுத்துறாங்க இல்லைங்களா, அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். ரிசீவ், பெற்றுக்கொள்வது. கீப் ஆர் எக்ஸ்பெண்ட் எனி ப்ராப்பர்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட், ஆர் டு மேக் எனி சர்வே, அசஸ்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட், டு எக்ஸிக்யூட் எனி ரெவன்யூ ப்ராசஸ், ஆர் டு இன்வெஸ்டிகேட், டு ரிப்போர்ட் ஆன் எனி மேட்டர் affecting the pecuniary interest of the government, or to make, authenticate or keep any document relating to the preliminary interest of the government, or to prevent the infraction of any law for the protection of pecuniary interest of the government. இது எல்லாவற்றையும் செய்கிறவரும் அரசு ஊழியர் தான். அரசன் சார்பில் சொத்து எதையும் பெறவும் பராமரிக்கவும் செலவிடவும் உரிமையுள்ள ஒரு அலுவலர், அவர் பப்ளிக் சர்வெண்ட். அரசன் சார்பில் நில அளவை, நிலத்தை அளக்குறாங்க பாருங்க, அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். மதிப்பீடு பண்றாங்க, வேல்யூஷன், அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். ஒப்பந்தம் போடுறாங்க பாருங்க அரசு தரப்புல இருந்து, அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். எதையும் செய்யும் அலுவலர். வருவாய்த்துறை கட்டளை எதையும் நிறைவேற்றும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதை நிறைவேற்றுக்கிறது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன, நிலத்தை அளங்க, போங்க, பட்டா பண்ணி கொடுங்க, இந்த உத்தரவு தான். அரசின் நிதி நலன்களை பாதிக்கின்ற விஷயம் எதை பற்றியும் பரிசீலனை செய், அறிக்கை செய்யும் ஒரு அலுவலர். பட்ஜெட் போடுறாங்க இல்லைங்களா, நிதிநிலை அறிக்கை, வருவாய், கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் வராங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் வராங்க, நிதி நலன்கள்லாம் வராங்க. இதையெல்லாம் தயார் செய்வதை, உறுதிப்படுத்துவதை அல்லது பராமரிப்பை செய்யும் ஒரு அலுவலர் பப்ளிக் சர்வெண்ட் தான். 10வதாக, சொத்து எதையும் எடுக்கவும் பெறவும் பாதுகாத்து வைக்கவும் செலவிடவும் உரிமையுடைய அலுவலர். அது கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், மாவட்டமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. சமய சார்பற்ற பொது நோக்கம், எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததா இருக்கக்கூடாது, பொது நோக்கமா இருக்கணும். அல்லது வரி எதையும் விதிக்கும் அத்தாரிட்டி, கிராமம், நகரம், மாவட்டம் ஏதாவது இருக்கும். அங்கே மக்களுடைய உரிமைகளை உறுதியாக தெரிந்து கொள்வதற்காக ஆணையம் எதையும் தயார் செய்து உறுதிமொழி அளித்து, அப்ப உறுதி ஒப்பமிடம் அட்டஸ்டேஷன் பண்றாரு பாருங்க, அவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். அந்த பாதுகாப்பதை கடமையாக கொண்டுள்ள அலுவலர். டவுன் எல்லாம் இருக்கு, அங்க எல்லாம் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, அவர்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். கிராமத்துல தண்ணி வரி, வீட்டு வரி, அவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான், அதை கலெக்ட் பண்றாங்க. அதே போல மாவட்டத்துல கலெக்ட் பண்றாரு பாருங்க, அவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். அடுத்ததாக 11வது நபராக, பதவி காரணமாக
Every person who holds any office in which he is empowered to prepare, publish, maintain, or revise an electoral roll or to conduct an election or part of election. 11வது இடத்துல தான் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனை வாக்காளர் பட்டியல் தயார் செய்வது, அவற்றை வெளியிடுவது, பராமரிப்பது, தேர்தலை நடத்துவது, இந்த பணிகளை செய்கிறவர்கள் எல்லாம் பொது அலுவலர். பதவி காரணமாக வாக்காளர் பட்டியல் ஒன்றை தயாரிக்க, வெளியிட, பராமரிக்க அல்லது திருத்த அல்லது தேர்தலின் ஒரு பகுதியை நடத்த அதிகாரம் அளிக்கப்படக்கூடிய அலுவலர்கள் பப்ளிக் சர்வெண்ட் தான். அடுத்தது 12வது விஷயமாக பாருங்க. அரசு வேலையில் உள்ள அந்த அரசியல் சம்பளம் வாங்குகிற அல்லது பொது கடமை எதையும் புரிவதற்காக அரசினால் அல்லது தரகு என்னும் வகையில் ஊதியமாக அளிக்க பெறுகின்றவர் ஒரு பொது ஊழியர். நீங்க முனிசிபாலிட்டி ஆபீஸ் போறீங்க, பர்த் டெத்துக்கு என்ன பண்ணாங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணுங்க, 150 ரூபாய் பணம் கட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த பணத்தை பெற்று கொண்டு அரசு கஜானாவுக்கு செலுத்துகின்ற அந்த ஊழியர் அரசு ஊழியர் தான், பொது ஊழியர் தான். அவர் பப்ளிக் சர்வெண்ட் தான். அரசு வேலையில் உள்ள, அரசிடம் சம்பளம் வாங்குகிற அல்லது பொது கடமை எதையும் புரிவதற்காக அரசினால் கட்டணங்கள் அல்லது தரகு. பேங்க் போயிட்டு 1000 ரூபாய் நீங்க டிடி எடுக்கிறீங்க, 10 ரூபாய் கமிஷன் எடுக்கிறாங்களா இல்லைங்களா? அந்த 10 ரூபாய் என்பது தரகு, கமிஷன் என்பது தரகு. அப்ப அந்த கமிஷன் எடுக்கிறவர் யாரு? பப்ளிக் சர்வெண்ட். ட்ரெஷர்ல போய் பணம் கட்டுறீங்க. அப்ப இவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட். அடுத்தது பி, ஒரு தள நிர்வாகத்தின் அல்லது மத்திய மாகாண அல்லது மாநில சட்டமன்றத்தினால் அதன்படி நிறுவப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனம், ஒரு கார்பரேஷன் இருக்கும். 1956ஆம் ஆண்டு நிறுவன சட்டத்தின் அடிப்படையில் கம்பெனிஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 617 617 படி விளக்கப்பட்டுள்ள ஓர் அரசு வணிக நிறுவனம். அதில் வேலையில் உள்ள அல்லது அதனிடம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு நபர். இப்ப என்டைஸ் இருக்கிறது, காதி கிராஃப்ட் இருக்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட் நிறுவனம் தானே. பாரத் பெட்ரோலியம் இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அண்டர்டேக்கிங் கார்பரேஷன். அதுல பணிபுரிகின்ற ஒரு நபர் பப்ளிக் சர்வெண்ட். ஒரு நகராட்சி கமிஷனர் பப்ளிக் சர்வெண்டா? பப்ளிக் சர்வெண்ட். ஆனால் அந்த நகராட்சியில அந்த முனிசிபாலிட்டி கவுன்சிலர் கிடையாது. இது விளக்க நம்பர் எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்றாங்க. இந்த 12 விஷயங்களை பற்றி நாம பார்த்திருக்கிறோம். அரசினால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் பொது ஊழியர் தான். மேலே கண்ட விவரிப்புகளில் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், அது பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை ஒன்று அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், அப்பாயின்ட் பண்ணிருக்கணும், அல்லது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணாதான் அவங்க பப்ளிக் சர்வெண்ட்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசோ மாநில அரசோ அப்பாயின்ட் பண்ணாட்டாலும் அவர்கள் பப்ளிக் சர்வெண்ட் தான். 2வது எக்ஸ்பிளனேஷன், பொது ஊழியர் என்னும் சொல் வருகின்ற இடங்கள்லாம் பப்ளிக் சர்வெண்ட்னு எங்கெங்க வருது அங்கெல்லாம் ஒரு பொது ஊழியரின் பதவியில் உள்ளபடியே இருந்து வருகிற ஒவ்வொருவரையும் குறிப்பதாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? persons falling under any of above descriptions are public servants whether appointed by the government or not. அரசால அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அதை பத்தி எல்லாம் பார்க்காதீங்க, அவங்க பொது ஊழியர் தான். செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்கன்னா, wherever the words public servant occur there shall be understood of every person who is in actual possession of the situation of a public servant, whatever legal defect there may be in his right to hold that situation. Explanation 2ல சொல்றாங்க. பொது ஊழியர் என்னும் சொற்கள் வருகின்ற இடத்திற்கெல்லாம் அவை ஒரு பொது ஊழியரின் பதவியில் உள்ளபடியே இருந்து வருகிற ஒவ்வொருவரையும் குறிப்பதாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 3ல சொல்றாங்க, எலெக்ஷனை பற்றி பேசுறாங்க. The word election denotes an election for the purpose of selecting members of any legislative, municipal or other public authority of whatever character
the method of selection to which is by or under any law prescribed as by election. தேர்தல் என்னும் சொல் சட்டமன்றம், நகரமன்றம் அல்லது வேறு பொது நிர்வாக அமைப்புக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்திற்காக நடத்தப்படும் ஒரு தேர்தலை குறிக்கும். எக்ஸ்பிளனேஷன் 4 வந்து ரிப்பீல்ட் ஆயிடுச்சு. இதுல ஒரு சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மிக முக்கியமானது. நீதிபதி என்பவர் பொது ஊழியர் தான். 1991 ராஜஸ்தான் லா ஜர்னல், நீதிபதி என்பவர் ஒரு பொது ஊழியர். 1991 ராஜஸ்தான் லா ரிப்போர்ட், பேஜ் நம்பர் 375 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். நீதிபதி பொது ஊழியர். 1991 ராஜஸ்தான் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 375 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். சரிங்க. ஒரு கமிஷனர், அட்வொகேட் கமிஷனர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பப்ளிக் சர்வெண்டா? ஒரு கேள்வி. அவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அட்வொகேட் கமிஷனர் பொது ஊழியர் கிடையாது. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் ஊழியர் பொது ஊழியர் தான். நேஷனலைஸ்டு பேங்க், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் பப்ளிக் சர்வெண்ட் தான். AIR 1995 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1976. AIR 1995 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1976. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் ஊழியர் பப்ளிக் சர்வெண்ட். அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர் பப்ளிக் சர்வெண்ட் தான். AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 847. அரசாங்க பணியில் இருக்கும் ஆசிரியர் ஒருவர் பொது ஊழியர் ஆவார். AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 847. நகராட்சி உறுப்பினர்கள்லாம் பொது ஊழியர் ஆக மாட்டார். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். நகராட்சி மெம்பர்லாம் இருக்காங்க, முனிசிபாலிட்டி கவுன்சிலர், அவங்க எல்லாம் பொது ஊழியர்கள் கிடையாது. அதற்கான கேஸ் லாஸ் AIR 1995 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1314. நகராட்சி உறுப்பினர்கள் பொது ஊழியர்களாக மாட்டார்கள். AIR 1995 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1314. அதை போலவே ரயில்வே ஊழியர் பொது ஊழியராக மாட்டார். AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1310. ரயில்வே ஊழியர் பொது ஊழியராக மாட்டார், பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1310. ஏற்கனவே சொல்லிட்டேன், முதலமைச்சர் வந்து பப்ளிக் சர்வெண்ட் தான். AIR 1977 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 310. முதலமைச்சர் பொது ஊழியர். சீஃப் மினிஸ்டர் இஸ் a பப்ளிக் சர்வெண்ட். AIR 1977 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 310. அடுத்த செக்ஷன், அண்டர் செக்ஷன் 22, அசையும் பொருள், மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசையும் பொருள் என்னும் சொற்கள் பூமியுடன் சேர்ந்திருக்கும் பொருட்கள் நீங்களாக உள்ள மற்ற எல்லா பொருளும் அசையும் பொருள் தான். அப்ப இதை பற்றி நீங்க எதுல படிச்சிருக்கீங்க? அதை பார்க்கணும். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்டாண்டிங் டிம்பர், growing crops and crops. Standing timber, growing grass and crops. பூமியில் நிலையாக நின்றிருக்கக்கூடிய மரம், வளரும் பயிர், growing crops, வளரும் பயிர். அடுத்தது புற்கள், grass, GRASS, grass. மாடு, ஆடுகள் உண்ணுகின்ற புற்கள். இது மூன்றுமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். எப்ப வேண்டுமானாலும் செவர் பண்ண முடியும், பிரித்து எடுக்க முடியும் பூமியிலிருந்து. ஸ்டாண்டிங் டிம்பர், growing crops and grass. ஒரு வீட்டினுள் ஒரு ஜன்னல் நிலையாக பொருத்தப்பட்டிருக்குன்னா அது வந்து மூவபிள் கூட்ஸ் கிடையாது, அது இம்மூவபிள். அந்த வீட்டுல இருந்து அந்த ஜன்னலை தனியாக பிரித்து எடுக்க முடியும் என்று சொன்னால் அது மூவபிள். நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிக்கின்ற பொழுது இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வீர்கள். அண்டர் செக்ஷன் 22ல சொல்றாங்க, அசையும் பொருள். அசையும் பொருள் என்னும் சொற்கள் பூமியிடம் சேர்ந்திருக்கும் பொருட்கள் நீங்களாக, பூமியோடு டச் பண்ணி இருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. The words movable property are intended to include corporeal property of every description except land, things attached to the earth, permanently fastened. Land நிலம் கிடையாது. Things attached to earth, பூமியோடு நிலையாக
பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திங்ஸ் attached to earth. அடுத்தது permanently fastened, நிரந்தரமாக எது இருக்கோ இதெல்லாம் கிடையாது, which is attached to the earth. இதுதான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 22ல அசையும் பொருள் என்ன சொற்கள் பூமியுடன் சேர்ந்திருக்கும் பொருட்கள் நீங்களாக உள்ள மற்ற அனைத்து பொருட்களும். எதற்காக ஐபிசில கொண்டு வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வச்சாங்க? இதான் கேள்வி. எதற்காக என்று சொன்னால், திருட்டு என்று நாம் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 378 ஐபிசி 378 ஐபிசில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருட்டு என்றால் என்ன. வாட் இஸ் த மீனிங் ஃபார் தெஃப்ட்? தெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அசையும் பொருளை தான் திருட முடியும். அசைய பொருளை திருட முடியுமா? ஒரு வீட்டை நம்மளால பெயர்த்து எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அசையும் பொருளாகத்தான் இருக்க வேண்டும். இட் ஷால் பி மூவபிள் கூட்ஸ், இட் மஸ்ட் பி மூவ். அதற்காகத்தான் ஐபிசில கொண்டு வந்து லார்ட் மெக்காலே அண்டர் செக்ஷன் 22ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து ஒரு பொருளை திருடுறாரு, அந்த பொருளை அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து திருடர் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார். அப்ப அந்த பொருள் அசையும் தன்மை இருப்பதனால்தான், இல்லைன்னா அது கிடையாது. இப்ப அசையும் பொருளை கொண்டு வந்து லார்ட் மெக்காலே அண்டர் செக்ஷன் 22ல வைத்ததற்கான காரணம் தெஃப்டை மனதில் வைத்துதான். சட்ட விரோதமா இருக்கணும், அந்த உரிமையாளனுடைய சம்மதம் இல்லாமல் இருக்கணும், அவருக்கு தெரியாம நகர்த்தி இருக்கணும், இது எல்லாம் தெஃப்ட். அடுத்தது அண்டர் செக்ஷன் 23 wrongful gain and wrongful loss. அது என்ன wrongful gain? wrongful gain is gain by unlawful means of property to which the person gaining is not legally entitled. சட்டப்படி இல்லாம சட்ட விரோதமான ஆதாயம், ஆதாயம் அடைகின்றவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்டபூர்வமற்ற வழியில் அடைவதாகும். சொத்து மேல அவருக்கு உரிமையா இருக்காது, ஆனா அவர் அடைதல். வேற ஒருத்தன் பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கும், அதை அவர் திருடிடுவார். அல்லது எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பழுதுள்ள ஒரு பொருளை, ஒரு சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ், ஒரு தரம் குறைந்த ஒரு பொருளை தரம் உயர்ந்த பொருள் என்று சொல்லி ஒரு நபர்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சேல் பண்ணிடுவார். ஆனா அவருக்கு தெரியும், விற்கிறவருக்கு தெரியும், வெண்டாருக்கு தெரியும் இந்த பொருள்ல இந்த டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். தெரிஞ்ச என்ன பண்ணுவாரு, இவர் பொருளை சேல் பண்ணுவார். பாவம் வாங்குறவர் என்ன பண்ணுவாரு, அவர் வார்த்தையை நம்பி வாங்கிடுவார். வாங்கின பிறகுதான் தெரியும் அந்த பொருள்ல இந்த அளவுக்கு தரம் குறைந்திருக்கிறது. அப்ப இத வந்து பொருளை வித்தாரு பாருங்க, அவர் அடையக்கூடிய ஆதாயம் என்னது? அது சட்ட விரோதமான ஆதாயம் தானே. தரமான பொருளை வித்துட்டு பணம் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தரம் இல்லாத பொருளை போயிட்டு இது தரமான பொருள் தான் சொல்லி நீங்க சேல் பண்றீங்க, அதை நம்பி வாங்குறாரு ஒருத்தர் பர்ச்சேசர். வாங்கினவருக்கு இழப்பு, வித்தவருக்கு லாபம். அந்த லாபம் என்பது சட்ட விரோதமான லாபம். வித்தவருக்கு சட்ட விரோதமான லாபம், வாங்கினவருக்கு சட்டத்துக்கு புறமான இழப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. இதை இன்னும் சுருக்கமாக பார்க்கலாம். சட்ட விரோதமான ஆதாயம் என்பது ஆதாயம் அடைகின்றவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத ஒரு சொத்தை சட்டப்பூர்வமற்ற வழியில் அடைவதாகும். சரிங்க, சட்டவிரோதமான இழப்பு என்ன? wrongful lossனா என்ன? சட்டவிரோதமான இழப்பு என்பது இழந்துள்ளவர், யார் பொருளை இழந்தார் அவரு தமக்கு சட்டப்படி உரிமையென அந்த சொத்தை நம்பி வாங்கியிருப்பார். செக்ஷன் 17 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எஸ்ஆர் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், குறித்து வைக்க நிவாரண சட்டத்துல செக்ஷன் 17ல என்ன சொல்றாங்கன்னா, உரிமை இல்லாத ஒரு நபர், அந்த சொத்தின் மீது உரிமை இருக்காது, டைட்டில் அவர் பேர்ல இருக்காது, இருந்தாலும் அந்த சொத்தை வந்து தேர்ட் பார்ட்டிட்ட போயிட்டு இவர் சேல் பண்ணுவார். அப்ப உரிமை இல்லாத ஒரு நபர் அந்த சொத்தை விற்பனை செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? ஃப்ராடுன்னு அர்த்தம், சட்ட விரோதமா செய்யறாருன்னு அர்த்தம். அததான் இங்க சொல்றாங்க சட்ட விரோதமான இழப்பு, wrongful loss என்பது. சட்ட விரோதமான இழப்பு என்பது இழந்துள்ளவர், யாருக்கு லாஸ்? அவருக்கு தமக்கு சட்டப்படி உரிமை என சொத்தை சட்டபூர்வமற்ற வழியில் இழப்பதாகும்.
இது அண்டர் செக்ஷன் 23. சட்டவிரோதமான ஆதாயம் என்பது ஆதாயம் அடைகின்றவர் தமக்கு சட்டப்படி உரிமை இல்லாத சொத்தை சட்டபூர்வமற்ற வழியில் அடைவது. இதான் wrongful gain. லாபம் இருக்கு, ஆனா தப்பான வழியில லாபம் இருக்கு. எனக்கு அந்த சொத்துல உரிமையே கிடையாது, இருந்தாலும் அந்த சொத்தை நான் அடைந்து அனுபவிப்பது wrongful gain. wrongful loss, எனக்கு ஒரு சொத்து வந்திருக்கு, அந்த சொத்து எப்படி நான் இழக்கிறேன் பாருங்க, சட்ட விரோதமான இழப்பு. யார் இழந்திருக்கிறாரோ அந்த நபருக்கு சட்டப்படி உரிமை என சொத்தை சட்டபூர்வமற்ற வழியில் இழப்பதாகும். இது ஏன் சொத்து தான் நினைச்சிட்டு சட்டபூர்வமற்ற வழியில வந்து அதை லாஸ் பண்ணிட்டார், இழந்துட்டார். இதான் அண்டர் செக்ஷன் 23. இப்ப இதுல இந்த 22க்கு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. லேண்டு, பில்டிங், பெர்மனன்ட் அட்டாச், இதை பார்க்க முடிந்த, தொட முடிந்த, இது எல்லாம் வந்து மூவபிள் குட்ஸ். ஹியூமன் பாடி இஸ் நாட் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மிக முக்கியமானது சார், இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹியூமன் பாடி செக்ஷன் 22 அதுக்கான விஷயம். ஹியூமன் பாடி இஸ் நாட் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பட் பதப்படுத்தப்பட்ட பாடி இருக்கு பாருங்க, மம்மிஸ், அந்த பதப்படுத்தப்பட்ட பாடி இருக்கிறதுன்னு சொன்னா டெட் பாடி. அப்ப டெட் பாடி இஸ் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பட் மம்மி இஸ், டெட் பாடி இஸ் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனா மம்மி பதப்படுத்தப்பட்ட உடல் இருக்கு பாருங்க, மம்மி இஸ் நாட் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதை போலவே எலக்ட்ரிசிட்டி மூவபிள் இஸ் நாட். அவதார் சிங், AIR 1965 Supreme Court, page number 666. Electricity is not a மூவபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதார் சிங் வழக்குல சொல்லிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அவதார் சிங், AIR 1965 Supreme Court, பேஜ் நம்பர் 666. சார் உங்களுக்கு சைட்டேஷன் நிறைய கொடுக்குறேன்னு போர் அடிச்சா சொல்லுங்க, சைட்டேஷனை நான் குறைச்சிடுறேன். இந்த கெய்னிங் ராங்ஃபுல்லி, சட்டவிரோதமாக இழப்பது, அதை பற்றி ஒரு சின்ன செய்தி. ஒருவர் சட்டவிரோதமான வழியில் தொடர்ந்து வைத்துக் கொள்ளும் போதும், ஒருவர் சட்டவிரோதமான வழியில் அடையும் போதும், அவர் சட்டவிரோதமான வழியில் ஆதாயம் அடைவதாக சொல்லப்படுவார். ஒரு சொத்திலிருந்து சட்டவிரோதமான வழியில் ஒருவர் அப்புறப்படுத்தி வைக்கப்படும் போதும், ஒருவரிடமிருந்து சட்டவிரோதமான வழியில் ஒரு சொத்து பறிக்கப்படும் போதும் அவர் சட்டவிரோதமான வழியில் இழப்பதாகும். ராங்ஃபுல் லாஸ்னா என்ன அர்த்தம்? என்பவருக்கு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவோம், ரவுடி எல்லாம் போயிட்டு அந்த ஆளை அடிச்சு வெளியே ஏத்திட்டு அந்த இடத்தை இவர் அனுபவிப்பார். சொத்து என்னுடைய சொத்து, ரவுடி வந்து என்ன வந்து என் சொத்துல இருந்து என்ன அப்புறப்படுத்திட்டு ரவுடி வந்து அனுபவிக்கிறான். இதுதான் ராங்ஃபுல் லாஸ். கெய்னிங் ராங்ஃபுல்லி, சட்டவிரோதமாக இழப்பது. சட்டப்படி என் சொத்து, ஆனா ரவுடி வந்து என்ன அடிச்சு துரத்திட்டு என் சொத்தை அவர் கைப்பற்றிருக்காரு. அப்ப லாசிங் ராங்ஃபுல்லி, சட்டவிரோதமாக நான் இழந்து விட்டேன் என்னுடைய சொத்தை. ஆனா செக்ஷன் 24, நேர்மையற்ற வழி, டிஸ்ஹானஸ்ட்லி, நேர்மையற்ற வழி. ஒருவருக்கு சட்டவிரோதமான ஆதாயத்தை அல்லது சட்டவிரோதமான இழப்பை விளைவிக்கும் உட்கருத்துடன் செயல்படும் ஒரு செயலை செய்பவர் நேர்மையற்ற வழியில் செய்வதாக சொல்லப்படுவார். ஒருவருக்கு சட்டவிரோதமான ஆதாயம் அல்லது சட்டவிரோதமான இழப்பு, இதை விளைவிக்கும் உட்கருத்துடன் செயல்படுகின்ற ஒரு நபர், அவருடைய செயல் நேர்மையற்ற வழியில் செய்வதாக சொல்லப்படும். இதுதான் டிஸ்ஹானஸ்ட்லி. அண்டர் செக்ஷன் 25, மோசடி, fraudulently, மோசம் செய்ய உட்கருத்துடன் ஒரு செயலை ஒருவர் செய்தால் அவர் அந்த செயலை மோசடியாக செய்வதாக சொல்லப்படுவார். டிஸ்ஹானஸ்ட்லி பாருங்க, 22 அசையும் பொருள், 23 wrongful gain, wrongful loss, 24 dishonestly, 25 fraudulently,
26 ரீசன் டு பிலீவ் மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் ஐபிசி ரீசன் டு பிலீவ், ஒருவர் ஒரு செயலை நம்புவதற்கு போதுமான ஆதாரம் பெற்றிருந்தால் அவர் அந்த செயலை நம்புவதற்கு காரணம் பெற்றிருப்பதாக அர்த்தம். ஒரு நீதிமன்றம் ஒரு எதிரியின் மீது நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க அல்லது ஃபைன் போடுவாங்க. அப்ப நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கணும். இந்த ஆளு முகத்தை பார்த்தா தெரியுது, இவன் முடிக்கிறான், இவன் இந்த தப்பு பண்ணியிருப்பான், சாட்சிகள்லாம் இருக்கு, சான்றாவணங்கள்லாம் இருக்கு, நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் தி ஐபிசியின் படி நம்புவதற்கு போதுமான காரணம், ஒரு செயலை ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கு நம்புவதற்கு போதுமான ஆதாரம் பெற்றிருந்தால், ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஒரு செயலை செய்யறாரு, ஒரு ஆக்ட் பண்றாரு, ஒரு விஷயத்தை செய்யறாரு, இவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு போதுமான ஆதாரம் பெற்றிருந்தால் அவர் அந்த செயலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 27 மனைவி, எழுத்தர் அல்லது பணியாள் இவர்கள் வசம் இருக்கக்கூடிய, இவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து, ப்ராப்பர்ட்டி இன் பொசஷன் ஆஃப் வைஃப், கிளர்க், சர்வெண்ட், ஒருவருடைய சொத்து, அவர் சார்பாக அவருடைய மனைவி, அவர் சார்பாக அவருடைய எழுத்தர் கிளர்க்கு, அவர் சார்பாக அவருடைய பணியாளர் சர்வெண்ட் ஒருவர் வசம் இருக்கும் பொழுது இந்த சட்டத்தின் பொருளின்படி அது அவருடைய வசத்தில் இருப்பதாக இருக்கிறது. ஒரு சர்வெண்ட் கிட்ட என் சொத்து இருக்கு, என்னுடைய கிளர்க்கு கிட்ட என் சொத்து இருக்கு, என் மனைவி கிட்ட அந்த சொத்து இருக்குன்னா அந்த சொத்தெல்லாம் என்கிட்ட இருப்பதாகவே நாம் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு எழுத்தர் அல்லது பணியாளர் என்ற முறையில் தற்காலிகமாகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சமயத்திலோ அமர்த்தப்பட்ட ஒரு நபர், இந்த பிரிவின் பொருளின்படி அவர் ஒரு எழுத்தர் அல்லது பணியாளர். குறிப்பிட்ட டைமிங்க்கு சீசனுக்கு சில பேர் வந்து பணிக்கு அமர்த்துவோம், அவர்களை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 28 கவுண்டர்ஃபீட், கவுண்டர்ஃபீட் காயின் பிறகு படிக்க போறோம். 284 பிறகு வருது, அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சாப்டர் நம்பர் 12 17 படிக்க போகிறோம். போலி தோட்டத்தின் மூலமாக வஞ்சிக்கு முற்படுத்து கொண்டோ, கள்ள தயாரிப்பு, ஒரிஜினல் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அந்த டூப்ளிகேட்டை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். டூப்ளிகேட் அப்படின்னு சொன்ன தமிழ்ல படி என்று அர்த்தம். மூல ஓலை, படி ஓலை, தமிழ் சங்ககால இலக்கியங்களை நம்ம படிச்சிருப்போம். மூல ஓலை, படி ஓலை. மூல ஓலைன்னா ஒரிஜினல்னு அர்த்தம், படின்னா செராக்ஸ்னு அர்த்தம், டூப்ளிகேட்னு அர்த்தம். அப்ப கவுண்டர்ஃபீட் போலி தோற்றத்தின் மூலமாக வஞ்சிக்கு உட்கருத்து கொண்டோ அல்லது அதன் மூலம் வஞ்சித்தலை அநேகமாக செய்யக்கூடும் என்று தெரிந்தோ ஒரு பொருளை வேற ஒரு பொருள் போல தோற்ற செய்பவர் கள்ள தயாரிப்பு செய்கிறார். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி இவர் ஒரு லேபிள் எல்லாம் போட்டு இவர் கொண்டு வந்து சேல் பண்ணுவார். அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அச்சு அசலா, அதை கொண்டு வந்து பயன்படுத்தினா அதுக்கு பேர் என்னது, கள்ள தயாரிப்பு. அதான் கவுண்டர்ஃபீட். இது எக்ஸ்பிளனேஷன். கள்ள தயாரிப்பு, போலி தயாரிப்பு துல்லியமாக இருக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது, அக்யூரேசியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, ஒரு பொருளை வேற ஒரு பொருள் போல தோன்ற செய்யும் பொழுது அதன் மூலம் ஏமாற்றப்படலாம் என்னும் அளவுக்கு அந்த போலி தோற்றம் இருக்கும் போதும் அவ்வாறு ஒரு பொருளை வேறொரு பொருளாக தோன்ற செய்பவர் அந்த போலி தோற்றத்தின் மூலம் அவர் ஒருவரை ஏமாற்றும் உட்கருத்தோடு இருந்திருக்கிறார்னு அர்த்தம். இதை பாருங்க, இதை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருப்பாரு. இது பேனசானிக் டிவி, ஆனா அசம்பிள் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு, லேபிள்லாம் ஒட்டி இருப்பாரு, ஆனா நம்ம கிட்ட ஏமாத்தி வித்துருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது போலின்னு அர்த்தம். அக்யூரேஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. செக்ஷன் 29 டாக்குமெண்ட். ஆவணம் என்னும் சொல் சாட்சியமாக பயன்படுத்தல், எழுத்துக்கள், எண்கள், குறிகள் மூலமாக. ஒன்று எழுத்து, ரிட்டன் வேர்ட்ஸ், இரண்டாவது நம்பர்ஸ், மூன்றாவது சைன்ஸ், அல்லது அத்தகைய முறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலமாகவோ ஒரு பொருள் எதன் மீதும் எழுதப்பட்டதை குறிக்கும். இப்போ டிஸ்ஆனஸ்ட்லி செக்ஷன் 24 அதற்கான ஒரு கேஸ்லாம் கிருஷ்ணகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, கிருஷ்ணகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 1959 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1390. இதுல wrongful gain என்னன்னு சொல்லியிருக்காங்க. The expression wrongful gain includes wrongful retention and a wrongful loss includes being kept out of the property
as well as being wrongfully deprived of property. Krishna Kumar versus Union of India, AIR 1959 Supreme Court, page number 1390. Krishna Kumar versus Union of India, AIR 1959 Supreme Court, page number 1390. அடுத்து செக்ஷன் 25 கான ஒரு கேஸ்லாம் இன்டர்பிரேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். fraudulently-னா என்ன? fraudulently என்ன? A person is said to do. A person is said to do a thing fraudulently if he does that thing with intent to defraud but not otherwise. இதற்கான கேஸ் லாஸ் எஸ் தத், அவருடைய இனிஷியல் வந்து எஸ், தத் டியூடிடி, தத் வித்தின் பிராக்கெட்ல டாக்டர், டாக்டர் எஸ் தத்துன்னு அர்த்தம். எஸ் தத் வித்தின் பிராக்கெட்ல டாக்டர், எஸ் தத் டியூடிடி versus state of Uttar Pradesh, versus state of Uttar Pradesh, AIR 1966 Supreme Court, AIR 1966 Supreme Court, page number 523. இந்த வழக்குல சொல்றாங்க, the words intent to defraud are not synonymous with the words intent to deceive. Intent to defraud are not synonymous with the word intent to deceive and require some action resulting in some disadvantage, which but for the deception the person deceived would have avoided. Yes, that doctor versus state of Uttar Pradesh, AIR 1966, page number 523. Section 25 கான கேஸ் லாஸ். இப்ப அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி, மதிப்பு மிக்க பத்திரம் என்பது இந்த சொல் ஒரு ஆவணத்தின் மூலம் சட்டப்படியான ஒரு உரிமை. ஒரு ஏக்கர் நிலம் இருக்கும், 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு டாக்குமெண்ட், அது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸும் வருது பின்னாடி, உயிலும் வருது பின்னாடி. இப்ப மதிப்பு மிக்க பத்திரம் என்னும் சொல் எந்த ஒரு ஆவணத்தின் மூலம் சட்டப்படியான ஒரு உரிமை படைக்கப்படுகிறதோ, விரிவாக்கப்படுகிறதோ, மாற்றப்படுகிறதோ, கட்டுப்படுத்தப்படுகிறதோ, அழிக்கப்படுகிறதோ அல்லது விடுவிக்கப்படுகிறதோ, அல்லது ஒரு ஆவணத்தின் மூலம் தாம் சட்டப்படியான கடமைப்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவோ அல்லது சட்டப்படியான ஒரு குறிப்பிட்ட உரிமை வழக்கு இல்லை என்றோ எவரேனும் ஒப்புக்கொள்கிறாரோ அந்த ஆவணத்தை குறிக்கும். The word document denotes any matter expressed or described upon any substance by means of letters, figures or mark, or by more than one of those means intended to be used, or which may be used as evidence of the matter. இதுல ஒரு எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் ஒரு மாற்றுச்சீட்டின் பின்புறத்தில் தன்னுடைய பெயரை எழுதுகிறார். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அவர் பெயரை எழுதுறார். ஏ writes his name on the back of a bill of exchange payable to his order. The meaning of the endorsement, as explained by mercantile usage, is that the bill is to be paid to the holder. The endorsement is a document and must be construed in the same manner. If the words pay to the holder or words to that effect had been written over the signature. ஏ என்பவர் ஒரு மாற்றுச்சீட்டின் பின்புறத்தில் தன்னுடைய பெயரை எழுதுகிறார். அந்த மேற்குறிப்பின் விளைவானது அந்த சீட்டிற்கு சட்டப்படி உடையவராக கூடிய யாருக்கேனும் அந்த சீட்டுகளை உரிமை மாற்றுவதற்கு முடியும். சுலபமா சொன்னா, ஒரு பில்லுல ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி நான் கையெழுத்து கொடுத்துறேன், அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு காய்கறி கடையில கொடுக்குறீங்கன்னு சொன்னா, ஓனர் எழுதி கொடுத்துருக்காரு, கையெழுத்து பார்த்த உடனே தெரியும், 1 கிலோ தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த என்டார்ஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப the holder of the bill of exchange, அவருக்கு who is having the power to get the vegetable or money, இதான் டாக்குமெண்ட். இதுக்கான ஒரு கேஸ்லா, the fact that document was procured by improper or even illegal means will not be a bar to its admissibility. Maharaj
Patodia. Maharaj Patodia. Sorry, Magraj. 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 Magraj Patodia versus R.K. Birla. Magraj Patodia. Patodia. Magraj Patodia versus R.K. Birla. 1970. Volume 2. SEC. Page number 222. Magraj Patodia versus R.K. Birla, Volume 2, SEC, page number 888.